ஹோட்டல் அறையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு 3-3:30 மணி வாக்கில் கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்டு. அதாவது அந்த ஹோட்டலுடைய ஒரு பகுதியில் பில்டிங், ஒரு பகுதி கீழ்ப்பக்கம் காலி இடம் நிறையா இருக்குது. அந்த காலி இடத்துல அவங்க அந்த அந்த கீழ்ப்பகுதியிலே ஒரு பெரிய ஹால், கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு 70 அடி 60 அடி அவ்வளோ பெரிய ஹாலில் அழகான விளக்கெல்லாம் போட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற இடம். அது இல்லாமல் இந்த லகூன் தண்ணி கொட்டுற மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா, ஒரு 60க்கு 40 ஏரியாவில் நல்ல டெக்கரேஷன் பண்ணி அங்கே ஒரு சின்ன பில்டிங், அதை ஒட்டியே ஒரு 20க்கு 15 ஒரு சின்ன பில்டிங்கு. அது ஃபுல்லாக ஏசி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு அது ஒரு இடம். இந்த ஓப்பன் ஏரியாவில் மேலெல்லாம் புடவையால் அழகாக கட்டி பூக்களால் அலங்காரம் பண்ணி அற்புதமாக இருந்தது. அங்கே டான்ஸ் ஆடுறது, போட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு, ஹல்தி ஃபங்க்ஷன் அங்கே கொண்டாடுற ஏற்பாடு பண்ணாங்க. இது இல்லாமல் ஒரு பெரிய இடம், காலி இடம், கிட்டத்தட்ட 100-200 அடிக்கு ஒரு 100 அடி அகலத்துக்கு அது அந்த ரிசப்ஷன் கொண்டு வர்றது அது பிறகு வரும். அது இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டோலக்கு வச்சு ஒரு 3 பேர் 4 பேர் அருமையாக வாசித்தாங்க. இது மாப்பிள்ளையும் பெண்ணும் வர்றதுக்கு முன்னாடி அந்த முனையில் அந்த என்ட்ரன்ஸில் நின்று அந்த அடித்து உள்ளே கூட்டு போகிற மாதிரி ஏற்பாடு. இந்த மாதிரி இது பாருங்களேன், நல்லா அடித்தாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்ல பூக்களால் டெக்கரேஷன், அந்த நுழையிற இடத்துல நல்ல அருமையான ஒரு டெக்கரேஷனு. முனையில் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த மாதிரி அடித்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா பலூனை அந்த ஓப்பனான இடத்துல இந்த மாதிரி ரெடிமேடாக வடை, சமோசா, நிறைய ஐட்டம், என்ன அந்த நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ், அதுக்கு தொட்டுக்க இதெல்லாம் வச்சு, அது இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ், பலவிதமான கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது லெமன், அப்புறம் நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நுழையும் போது எல்லார் கையிலையும் பலூன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பலூனை அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் உள்ளே நுழையும் போது அந்த ஆகாயத்தில் அந்த பலூனை பறக்க விட்டாங்க. ஒரு அற்புதமாக இருந்தது. அதாவது ஒரு 30-40 பலூனை சேர்த்து ஒரே பஞ்சாக கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 பஞ்சு. அந்த மாப்பிள்ளை வரும்போது அந்த பலூன் பஞ்சை அப்படியே பறக்க விட்டாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சில அழகான அந்த ஏற்பாடு மலர்களால் பண்ணது. ஒரு மேலே அந்த துணியில் கட்டின ஒரு அழகான ஒரு இதை பார்க்க முடியும். அந்த துணியில் வெரைட்டியாக கட்டியிருக்காங்க. எல்லோ, ரெட்டு இப்படின்னு அந்த மாதிரி கலர் கலராக அந்த டிசைன் நல்ல அருமையாக அந்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல மணமக்கள் உட்கார்ற இடத்துக்கு முன்னாடி பின்பக்கமாக ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு அழகான ஒரு ஏற்பாடு. அந்த டேபிள் சேர் நல்லா ஓப்பனில் நல்ல காத்தோட்டமாக இருக்கிறது. இந்த முன்னாடி ஒரு முகப்பில் தான், இந்த இடத்துல தான் அந்த பலூன்லாம் பறக்க விட்டாங்க.
இந்த ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல தான் இந்த ரவுண்டாக இருக்க இதில் தான் வந்து அந்த மணமக்கள் வந்து உட்காந்தாங்க. இதில் உட்காந்தோடனே வெண்ணெய் மாதிரி ஒன்று கையில் தடவி பண்ணாங்க. இதுக்கப்புறம் நிறையா விளையாட்டுக்கள்லாம் விளையாடினாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி சாங்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு யார் அதிகமான புல்லப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பரிசுன்னு சொன்னாங்க. ஆனால் பரிசு அந்த அனௌன்ஸ் பண்ணுறவர் அழகாக சொன்னார், யாராவது பரிசு கொடுத்தா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார். அது மாதிரி அது முடிஞ்ச ஹிந்தி பாடல்களை ஒளிபரப்பி அந்த பாடல்களுக்கு யார் அழகாக டான்ஸ் ஆடுவாங்க கரெக்டாக அது மேட்ச் பண்ணி அப்படின்னு அது ஒரு போட்டி நடந்தது. அதற்கப்புறமா வந்து கணவன் வந்து மனைவியை எவ்வளோ நேரம் தூக்குறாங்க அப்படி ஒரு போட்டி, இந்த புல்லப்ஸ் இந்த மாதிரி புல்லப்ஸ் பண்ணாங்க. எத்தனை முறை விடாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுமாரி கணவன் வந்து மனைவியை அதிக நேரம் தூக்குறவங்களுக்கு வெற்றியாளர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் மணமகன் வந்து மணமகள் அதிக நேரம் தூக்கி அவர் தான் முதல் பரிசு வாங்கினார். இந்த சாப்பிட்ற இடம் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு ஐஸ்கிரீம்கே வந்து 2-3 வெரைட்டி, சூப்பு தனியாக, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, சாம்பார் சாதம், தயிர் சாதம் தனியாக, தயிர் வடை, இப்படி பல ஐட்டம். சாப்பிட தான் முடியலையே, அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இதில் நம்ம மணமகனுடைய அப்பா என்ன பண்ணார், ஒரு குட்டி குழந்தைய தூக்கி காமிச்சு கிண்டல் பண்ணார். நல்லா கை தட்டினாங்க. அப்புறம் அந்த மலரும் நினைவுகளை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றதை அடுத்ததில் சொல்கிறேன் நான்.